நாம் தற்பொழுது இலங்கையை சாவுச்சேரியை ஒட்டிய மீசாலை வடக்கிலே சத்தியஞான கூட்டத்தினை 2010 ஆண்டு கட்டி முதலிலே தர்மசாலை துவக்கி அதன் பின்னர் இலங்கை மக்களுக்கும் அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வள்ளல் பெருமானார் காட்டிய அந்த சுத்த சன்மார்க்க நெறியினை விளக்கும் வண்ணம் அருட்பெரும் ஜோதி தரிசனத்தை காண்பிப்பதற்கு தனது வாழ்வினை முழுமையாக செலவழித்த ஐயா திரு கேதீஸ்வரன் அவர்களை சந்திக்கிறோம். அவர்கள் சுவிட்சர்லாந்திலே பணிபுரிந்தவர்கள். இலங்கையிலே பிறந்திருந்தாலும் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக சுவிட்சர்லாந்திலே பணிபுரிந்துவிட்டு ஜூரிச் என்ற மாநகரத்திலே அவர்கள் பணிபுரிந்தார்கள். வள்ளல் பெருமானாரின் சுத்த சன்மார்க்க நெறியினை புரிந்து கொண்டு அந்த அடிப்படையிலே இலங்கையிலே முதன்முறையாக பெரும் பொருட்செலவிலே சாவுச்சேரி அடுத்த மீசாலையிலே அவர்கள் சத்தியஞான கூட்டத்தை எழுப்பியுள்ளார்கள். அவர்களது மனைவியின் பெயர் திருமதி விஜயலட்சுமி, மகன் தயானந்தன். இவர்கள் மூவரது கூட்டு முயற்சியால் தான் இந்த ஞானக்கூட்டம் சத்தியஞான கூட்டம் இலங்கையிலே உருவானது. அவர்கள் தற்பொழுது இந்தியாவிற்கு வருகை புரிந்துள்ளார்கள். இந்தியாவிலே வடலூரிலே கடந்த 23/5/2015 மற்றும் 24/5/2015 ஆகிய நாட்களிலே நடைபெற்ற சுத்த சன்மார்க்க மாவட்டந்தோறும் இருந்த சன்மார்க்க அமைப்புகளின் கூட்டமைப்பினை நடத்தும் படப்பை திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த அந்த விழாவிலே கலந்து கொள்வதற்காக அவர்கள் வந்திருந்தார்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இலங்கையிலிருந்து வருகை புரிந்திருக்கிறீர்கள். இலங்கையில் சத்தியஞான கூட்டம் கட்டி வழிபாடு அருட்பெருஞ்சோதி வழிபாடு காண்பித்த பின் அங்கே உள்ள மக்களிடம் எப்படி ஐயா இதற்கு வரவேற்பு எப்படி ஐயா இருக்கிறது? ஜோதி வழிபாடு இலங்கையில் சத்தியஞான கூட்டத்தில் தான் முதல் அறிமுகமாக்கப்பட்டது. மக்கள் படிப்படியாக அங்கு வழிபாடு செய்கின்றார்கள். தைப்பூச நாளில் அன்று பெருந்திரளான கூட்டம் அந்த ஜோதி வழிபாட்டிலே கலந்து கொள்கின்றார்கள். மாத பூசத்திற்கும் தாங்கள் வழிபாடு பூச வழிபாடு காண்பிக்கிறீர்கள்? மாத பூசத்தில் என்றும் நாங்கள் ஜோதி வழிபாடு நடைபெறும். மக்கள் கிராமத்திலே சூழ்ந்துள்ள மக்கள் அங்கே வழிபாட்டிலே கலந்து கொள்வார்கள். தாங்கள் இந்தியாவிற்கு பல்வேறு இடங்களுக்கு சென்று வந்தீர்கள். முக்கியமான இடங்களுக்கு தாங்கள் கடந்த 1 மாத காலமாக ஆன்மீக இடங்களுக்கெல்லாம் பயணம் மேற்கொண்டிருப்பதாக அறிகிறோம் ஐயா. அந்த வகையிலே எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் தாங்கள் குறிப்பிட்டு சென்று வந்தீர்கள்? குற்றாலேஸ்வரர் தரிசனம் பண்ணியிருந்தோம். அடுத்து மாணிக்கவாசகர் பிறந்த இடம் திருவாதவூர். அப்புறம் திண்டுக்கல் சுவாமி சரவணந்தா சாமியினுடைய ஆசிரமம் பொன்னகரம். அடுத்தது திருவாலங்காடு, பெருமான் பிறந்த ஏடுகிணற்றடி வீதியில் உள்ள வீடு, பட்டணதார் சமாதி, திருவொற்றியூர், இதெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு இறுதியாக வடலூர் பெருவழிக்கு சென்று எம்பெருமானை நன்றாக ஆழ்ந்து தரிசனம் முடித்துவிட்டு வந்திருக்கின்றோம். தாங்கள் 23/5/24 ஆகிய நாட்களிலே அங்கே நடைபெற்ற மாநிலம் தழுவிய அந்த ஒரு சன்மார்க்க சங்கங்களின் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்தும் தாங்கள் கலந்து கொள்வதாக அறிகிறோம் ஐயா. அதிலே தாங்கள் கௌரவிக்கப்பட்டதாக அறிகிறோம். என்ன விருது கொடுத்தார்கள் ஐயா? தாங்கள் வடலூரில் நடைபெற்ற விழாவிலே தங்களுக்கு என்ன விதமான கௌரவம் அங்கே அளிக்கப்பட்டது ஐயா? அங்கே அந்த இலங்கையிலே அதாவது வெளிநாடுகளிலே சன்மார்க்க சங்கம் நிறுவியதன் விளைவாக அங்கே சத்தியஞான கூட்டத்தை நாங்கள் நிறுவியிருந்தோம். அதற்காக வாழ்நாள் சாதனை விருது ஒன்று தந்திருந்தார்கள் கௌரவித்து. எப்படி ஐயா தாங்கள் இலங்கையிலிருந்து இங்கு சன்மார்க்க சங்கங்களின் கூட்டமைப்பு நடத்திய அந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். அதன் செயல்பாடுகள் எப்படி ஐயா இருந்தது? தாங்கள் 2 நாளும் அங்கே இருந்தீர்களா? ஆமாம், 2 நாளும் அங்கே இருந்தோம். நன்றாக இருந்தது. பல அன்பர்கள் பெருமாவுடைய பெருமைகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். இறுக்கமாக மலையூர் ஐயாருடைய கச்சேரி ரொம்ப அடியனை கவர்ந்தது. அது 24/5 மாலை 8:30 மணிக்கு நடந்தது. இரவு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாகவா? இல்லை, 3.5 மணி நேரங்கள் பாடியிருந்தோம். எப்படி ஐயா கூட்டம் எப்படி ஐயா இருந்தது? நல்ல கூட்டம் இருந்தது. அதனைத் தொடர்ந்தும் தாங்கள் வடலூரிலே தங்கி மேட்டுக்குமெல்லாம் சென்று வந்தோம். தங்கி எல்லா இடம் வழிபாடு செய்துட்டு இப்பொழுது மதுரை ராமானுஜ ஐயா வீட்டிலே தங்கி இருக்கின்றோம். விமான நிலையத்தை நோக்கி புறப்படுவதற்காக. நல்லது ஐயா.